டீனா அமேசிங் வேர்ல்டுன்னு வைக்க போகிறேன். அமேசிங் வேர்ல்டுமா அற்புதம் தான். அந்த வேர்ல்டு எந்த லட்சணத்தில் இருக்க போதும் உள்ள போய் தான் தெரியும். ஓகே உள்ளே வந்தாச்சு. இப்போ என்ன இங்கே வந்துட்டான் இங்கே நாங்கள் கொடுத்தாடா இவன் முடிச்சிடுவான். வந்தோடனே பழி வந்தான் இந்த முன்னாடி இதெல்லாம் கூத்து வச்சு முன்னாடி என் கையில் அடி வாங்கி சாப்பிடா இப்போ சாப்பிடா சனி எங்கே போவா ஓகே எங்க சாவல இன்னி தாண்டி சாப்பிட்டு எங்கே டேய் எவ்வளோ எப்போ அங்கே போனான். டேய் ஏன் டெலிபோர்ட் வாங்குற நீ என்னடா அது டெலிபோர்ட் வாங்கிட்டு இருக்காங்க அவன். ஓகே நாங்கள் ஒருத்தர் இருக்கிறான் வாடா அதுக்கு முன்னாடி இவனை அடிச்சு முடிச்சுட்டு இப்போ பூ எடுக்கணும். எங்கடா ஒரு அடி ஒரு இடத்துல நில்லுங்கடா ஊசி குத்து ரொம்ப நல்லா இருக்கும். அடி வாங்கிட்டு பேசுற போயிரு சனி சாவுடா. ஐயோ ஓடுறானே டேய் நில்லுங்கடா நீ இங்கே வாடா சனி செட்டு போடா. ஓகே இவனே ஒன்றாச்சு. இப்போ 2 ஊர் கிடச்சிருச்சு. இப்போ 3வது ஊர் ஒன்று கிடைக்கணும். எங்கே போகிறது எங்கிட்டோ இருந்தானே எங்கிட்டோ இருந்தான்னு நினைக்கிறேன். ஆனால் எங்கே இருக்கான். ஓகே ப்ளூ கலர் பூ பிடிச்சாச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த ப்ளூ கலர் பூ நம்மளோட டையாக வேணும் போடணும். அதுக்கு முன்னாடி இன்னும் ஒரே ஒரு ஊர் மட்டும் தேவைப்படுது. எங்கிட்ட இருக்கான்னு தெரியல. அந்த ஊர் அடிச்சு முடிச்சுன்னா என்ன இங்கே ஒருத்தனுக்கா ஊர் அடிச்சு முடிச்சோன்னே என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு போனது இல்லை 2 பேர் தானே கடுத்தால இங்கே வெள்ளாடா எவன் அடிவான் வெள்ளாடே அடிவான். ஏன்னா அதான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஊருக்கு மேட்ச் ஆகும். ஓகே சாமியை சாவடா என்ன இவன் கொஞ்சம் சேர்த்துனா. ஓகே இவன் சேர்த்துனா இப்போ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஊட்டி தேடணும். ஊட்டி எந்த பக்கம் போடுறது என்ன இப்படி இருக்கு நேரம் ஒரே ஃப்ளாட்டாகவே இருக்கே. ஓகே இங்கே 2 கிடக்கும். நான் மாடலாக எவ்வளோ அடிச்சு என்ன பண்ணுறேன் அங்கே ஒரு இது மரம் இருக்கிற மாதிரி தெரியுது. ஓகே அங்கே போ. ஆனால் ஒரு மரமாக இருக்குதே. ஓகே போவோம். ஒரு மரம் இருந்தால் ஏன் போக வேணாங்கிறேன்னா நிறைய மரம் இருந்தால் அது நிறைய வீட்டு கலெக்ட் பண்ணுற மாதிரி வரும். இந்த ஒரு மரத்தை வச்சு நான் என்னதை கழிக்க போகிறேன்னு சொல்ல. ஓகே அதனால் இந்த மரம் வேணாம் வேறன்ட்டாது நிறையா மரம் இருக்கும்ல அந்த பக்கம் மாட்டோம். இன்னும் சுற்றி வெறிச்சோடி ஒன்றும் வேளாம இருக்குது. ஆனால் இந்த இடம் வீடு கட்டுறது சூப்பராக இருக்குங்க. நம்ம வந்து விட்டு எல்லாம் கரெக்ட் பண்ணி முடிச்சுட்டு இந்த இடத்துக்கே எங்கிட்ட வீடை கட்டிடலான்னு ஒரு பிளானில் இருக்கேன். ஓகே இது கொஞ்சம் ஃப்ளாட்டாகவும் இருக்கு. பக்கத்துல இருந்து வில்லேஜ் கேவு இந்த மாதிரிலாம் சூப்பராக இருக்கும். அப்படியே விட்டு தேடுறாங்கிறப்ப எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். அப்படியே நம்ம பக்கத்தில் மாட்டோம். எங்கெங்க ஒரு விட்டேன் காணா. ஐயோ அங்கிட்டு தூரத்தில் நான் பார்க்கும்போது சபானாபாயம் இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். இந்த மலைக்கு அங்கிட்டு தான் இருந்துச்சு நினைக்கிறேன். போய் பார்ப்போம். சபானாபாயமியில் இருக்க அந்த வீட்டு நமக்கு தேவைப்படாது. அங்கே ஏதோ விட்டு தெரியுது. ஓகே விட்டு வந்துச்சு என்ன எத்தனை 3 ட்ரீ இருக்குதா. ஓகே இப்போதைக்கும் பார்த்தீங்கன்னா 3 ட்ரீ இருக்குது. இது நான் பறிக்க போகிறதில்ல. ஏன்னா நான் வந்து காட்டுக்குள்ளே போய் பறிக்கலான்னு இருக்கேன். இப்படி தனியாக இருக்க மரத்தை பறிச்சோன்னா அந்த இடத்துக்கு தான் ஆசையும் என்ன டேட்டோட மாறுது. ஓகே எனக்கு தெரிஞ்சு நம்ம வந்துட்டோம் நினைக்கிறேன். அதான் சொன்னல இந்த சபானாபாயமி அப்படின்னு அந்த பயமி கிட்ட வந்துட்டோம். அதனால தான் இந்த டேட்டோடலாம் அப்படி மாறிட்டு இருக்குது சொன்னானா பாரு. ஐயோ என்னடா அது எனக்கு ஏன் சபானாபாயம் பிடிக்காதுங்கண்ணா. எனக்கு அந்த கலர்லாம் ஒரு மாதிரி டிம்மா தெரியுற மாதிரி இருக்கும். என்னடா அப்படியே கலர்ஃபுல்லாக கலர் ஜோதி அதெல்லாம் பிடிக்கும். இந்த இடம் ஒரு மாதிரி டிம்மா தெரியும். அங்கே பார்த்தீங்களா அதுக்கு எவ்வளோ டிஃப்ரெண்ட் இருக்குமே. அந்த இடத்துக்கும் டிஃப்ரெண்ட் தெரியுதா. அதான் சொல்கிறேன். இருந்தாலும் என்ன பார்த்து இருந்து தொலைஞ்சிச்சு. அப்புறம் திரும்பலாம் என்னால் வீடுகளும் புது இடம் தேட முடியாது. அதனால் அந்த பக்கம் ஓகே இங்கே சபானாபாயமிலே ஒரு நார்மல் விட்டு ரொம்ப நேரம் தான் பறிச்சுப்போம். ஓகே படி அப்புறம் இப்போ வரைக்கும் யாரும் லைக் பண்ணாமல் பார்த்துருக்கீங்கன்னா மறக்காம லைக் போட்டு விட்டு பாருங்க. ஓகே என்ன இங்கே மேலே ஒன்று இருக்குது இதே பறிச்சுப்போம். என்ன கொஞ்சம் கம்மியான வீட்டு பறிச்சிருக்கோம். என்ன பக்கத்து வீட்டு கலெக்ஷன் ரொம்ப கம்மியாக இருக்குதுங்க. கொஞ்சம் ஆப்போசிட்டாகவே நடக்குது. நம்ம எப்போ வேர்ல்டுக்குள்ளே என்ட்ரானாலும் நம்ம வீட்டு தான் நிறையா வச்சுருப்போம். உள்ளே ஒன்று கூட கிடைக்காது. இந்த வாட்டி உள்ளே நம்ம சீக்கிரம் வச்சுச்சு வீட்டு கிடைக்க மாட்டேங்குது. இது என்ன கேவாது இது என்ன மரம் தலையா. இது நார்மல் ட்ரீயா இல்லை சபானா ட்ரீயா என்ன பார்க்க கொஞ்சம் மிக்ஸ் ஆகினோம் மாதிரி. ஓகே அது நார்மல் தான் போல. நான் இங்கே ஒன்று இருக்கு. அப்புறம் ஐயோ இது அங்கிட்டு எதுவும் பெரிய காடு இது மாதிரி எதுவும் தெரியுதான்னு போய் பார்த்துட்டு விடுவோம். எனக்கு தெரிஞ்சு நார்மல் வீட்டு என்று கிடைக்காதுன்னு நினைக்கிறேன். ஐயா என்னால் அது இப்படி வந்து மாட்டிட்டா. இவங்க பாருங்க இங்கே நார்மல் வீட்டு 1 2 இருக்குது. அப்பா பொருளை கழுவிச்சிட்டேன். ஓகே இதை பறிச்சு வேண்டியதான். இதை பறிச்சா எப்படியும் ஒரு 10 கிட்ட வருமா. என்ன ஒரு 5 இருக்குதா இது. அப்புறம் இது என்ன 7. அப்புறம் அங்கே மேலே 8 தான் வருது. ஐயோ எனக்கு இன்னும் நிறைய தேவைப்படும் போலையா. இங்கே 9 ஒன்று இருக்குதா. ஓகே 9 ஊட்டி நார்மல். இங்கே கேளு 10 இருக்கா. ஓகே சூப்பர் போடு. 10 வீட்டு கிடச்சிச்சு. நம்ம இப்போதைக்கு டே 1 சர்வருக்கு இந்த 10 வீட்டு போதும். ஓகே இப்போ முதல்ல நம்ம என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா கிராஃப்டிங் டேபிள் அடிக்கணும். கிராஃப்டிங் டேபிள் என்டர்ட் பண்ணி போகிறது எங்கே போகிறதுன்னு தெரியலையா. இந்த சபானாபாயம் எப்படி வீடு கட்ட போகிறதில்ல. நான் வந்து நார்மல் பயமில் தான் போய் வீடு கட்ட போகிறேன். அதனால கிராஃப்டிங் டேபிள் இப்போ முதல்ல ரெடி பண்ணிவிட்டு அவன் ரெடி பண்ணுங்க. ஐயோ நான் கவனிக்கவே இல்லைங்க. அவனுக்கு வேற இது ஃபுல் ஆகிடுச்சுங்க. இது கம்மியாயிடுச்சா. அவன் மீட்டு வந்து மீட்டா அது என்னன்னு தெரியலையே. அது ஸ்டமினா இருக்குல்ல ஸ்டமினா வந்து கம்மியாயிடுச்சு. அது கம்மியான வேகமாக ஒருத்தனைய மாட்டான். இருங்க இப்போதைக்கு ஸ்வாடு அப்புறம் இது என்ன ஆக்ஸ் தேவைப்படும் பிகக்ஸ் தேவைப்படும். நமக்கு சர்வே பண்ணுறதுக்கான எக்யூப்மெண்ட்ஸ் நம்மளும் எடுத்துப்போம். ஓகே எங்கே என்னடா இன்னும் பண்ண மாட்டேங்குது. இங்கே இருக்கா. ஓகே இப்போ ஆக்ஸு அடுத்து பிகாக்ஸு. ஐயோ பிகாக்ஸு
ஓகே பிக்கெட்ஸ் எடுத்துட்டேன். எடுத்துட்டானா? சரி சரி. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆக்ஸ் வச்சு அதை எடுத்துட்டேன். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து எங்கே போகிறது? நார்மலாக ஏதாவது ஒரு பயம் தேடணும். எந்த பக்கம் போனாலும் இந்த சமணம் தான் சுற்றி இருக்குது. அங்கே ஒரு நார்மல் பயம் இருந்துச்சு. அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம் இருக்குது. நம்ம கேவ் இந்த கேவ் தானே அது? ஓகே, இந்த கேவுக்குள்ளே இறங்கி இப்போ நம்ம கோடு கலெக்ட் பண்ணுற மாதிரி வரும். அப்புறம் ஸ்டோனும் கலெக்ட் பண்ணுற மாதிரி வரும். அதனால் நம்ம கேவுக்குள்ளே இறங்கிப்போம். அச்சிப்பிக்கோ சொல்லி வேமில்ல, அதுவும் ஒரு வாட்டி மந்திரம் போகுது. ஓகே, இந்த இங்கே நெப்புல ஸ்டோன் இருக்குது. இதை இப்போதைக்கே பறிச்சுப்போம். பேசாட்டி நம்ம இங்கேயே வீடு கட்டிடலாமான்னு என்னோட ஒரு மைண்டு சொல்லுது. இருந்தாலும் வேணாம், கேவுக்குள்ளே வீடு கட்டுறதை விட வெளியே வீடு கட்டினா கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஓகே, இங்கே கொஞ்சம் விட்டு இருக்கு. அப்புறம் பொறியா லைக் பண்ணலாம் பார்த்துருக்கீங்க. மறக்காம நான் லைக் போட்டு பாருங்க. மறக்காம நான் போட்டு பாருங்க. ஏன் அப்படின்னா நீங்கள் லைக் பண்ணி அது நிறையா பேருக்கு பப்ளிஷ் ஆகும். அதனால சொல்கிறேன், மறக்காம நான் லைக் போட்டு பாருங்க. ஓகே, இங்கே 1 2 3 எனக்கு தெரிஞ்சு 4 5 10 15 கலெக்ட் பண்ணலாம். இதெல்லாம் நம்ம இப்போதைக்கு ஒன்று போதும். எனக்கு பாருங்க, இந்த இடமே நல்லா தான் இருக்குது. இந்த இடத்துலயே நம்ம டேபிள்லாம் போட்டு எல்லாம் பண்ணலாம். ஆனால் எனக்கு வேணாம், நம்ம வந்து வெள்ளையாக போய் வீடு கட்டிக்கலாம். ஓகே, இங்கே ஒரு ஸ்டோன் இருக்குது. இங்கே இன்னும் கலெக்ட் பண்ணிட்டு இருக்கணும் போலயே. ஓகே, இது போதும்னு நினைக்கிறேன். இப்போ மேலே போக வேண்டியதுதான். மேலே ஏறலாம். இது வேற கேவுக்குள்ளே இறங்கிடலாம் ஈஸியாக. ஆனால் மேலே ஏறது இருக்கு பாருங்க. ஐயோ மண்டை காய்ச்சலாக இருக்குது. நம்ம வச்சுட்டு தண்ணி விழுவுட்டானா? நல்ல வேலை கேவுக்குள்ள ஏதோ அடியில் போயிட்டு நினச்சிட்டேன். ஓகே, மேலே ஏற வேண்டியதுதான். இது வேற பெரிய தலைவலியாக இருக்குது. இந்த டேட்டா பறிச்சு எடுத்து மேலே போய்க்கிட்டு ஐயோ சீக்கிரம் போடா, நைட் ஆகிடும் போதா. டேய், நைட் ஆயிடுச்சுன்னா சாமி சனியா வந்து தொலைஞ்சிருவாயடா. ஒரு சீக்கிரம் பார்க்கலாம் வந்துட்டோம். நேரே போ. ஐயோ, இது காலமாதம் பிடிச்சது. இந்த மாத்தாவெல்லாம் அங்கே நட்டு வச்சுது. போடா சீக்கிரம் போ. ஓகே வந்தாச்சு. ஓகே, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் பயம் பக்கத்துலேயே இருக்குது. சரி, இங்கே வீடு கட்டிடலாம். வீடு கட்டுற முன்னாடி ஒரு ஃப்ளாட் பிளேஸ் பார்க்கணும். பயம் கட்டுறா, அந்த பயமில் அப்படியே வீடு கட்டிடலாம்லாம் கிடையாதுங்க. நம்ம ஃப்ளாட் பிளேஸ் கண்டுபிடிக்கணும். அந்த இடத்துல நம்ம வீடு கட்டணும். ஏன்னா நம்ம ஃபியூச்சரில் ஃபார்மு அப்புறம் அக்ரிகல்ச்சர் எல்லாம் பண்ண நம்ம தேவை இல்லையா? அதனால சொல்கிறேன், எங்கே போகிறது? எங்கிட்டும் ஃப்ளாட் பயம் சுற்றி இருந்தாலும், ஆனால் அது வந்து எப்படி சொல்கிறேன்னா ஃப்ளாட்டு ரெண்டும் ஒன்று தானே. ஓகே விடுங்க, நமக்கு வீடு கட்டுற மாதிரி ஸ்பேஸ் கிடைக்குமானே. இது ஒரு இடம் மேடாக இருக்குது, ஒரு இடம் பள்ளமாக இருக்குங்க பாருங்க. எவன்டா இங்கெல்லாம் இடம் போட்டது? ஐயோ, என்னடா அது கேவாது? எங்க கேவுங்க சூப்பர். தண்ணி கேவு டேய். இத்த தண்ணி இருக்கு. ஐயோ, இந்த பையன் எப்படி போட கேவா? சூப்பர். போடு தக்காளி நோக்கடா. ஐயோ, எங்க பாரு 6 மணியாடா கேவுக்கு நிமிஷம்டா. ஓகே இருந்தல இந்த கேவ எசதி இருக்கு. ஏக்கா ரொம்ப டீப்பான கேவு தாங்க இது. போடு, எவ்வளோ பெருசு இருக்குது. அதோட லென்த்தை பாருங்க எங்கே வரைக்கும் போகுதுன்னு. ஆகா சூப்பருங்க. நம்ம அந்த பயமை கண்டுபிடிச்ச நல்லா போச்சே. இந்த இடத்துல வீடியோ வெட்டிலாம் பக்கத்தில் வந்து கேவு இருக்குது. ஒரு கோட்ரானி. ஐயோ, எத்த தண்ணி கேவு பாருங்க. சூப்பர். ஓகே, நம்ம ஃபியூச்சரில் வந்து டைமண்ட் மைனிங் பண்ண அந்த பக்கம் வந்துடலாம். ஓகே, இப்போ நேராக வீடு கிட்டுறது. ஐயோ, கொஞ்சம் சொல்லுங்க. என்னடா அது? வில்லேஜ் ஆசி எங்க வில்லேஜுங்க. ஓடு. ஐயோ, என்னடா அது? இன்னைக்கு லக்கது மேலே கிடைக்குது. ஓடி எங்க வில்லேஜ் கண்டுபிடிச்சு போட்டாங்க நானே. ஐயோ என்ன மழையாது? இது வேறு 2 ஆகாம எனக்கு இது அத்த தண்ணி கோட்டை மாதிரி தெரியுது. ஓகே ஒரு பார்த்தீங்கன்னா வில்லேஜ் இங்கே பிடிச்சிட்டேன். கேவா இங்கே பிடிச்சிட்டேன். இதுமே என்னது பட்டர் ரெடி பண்ணிட்டு எவனாச்சும் இருமா எழுத்தா எவனாச்சும் இந்த வீடு புரிஞ்ச நம்ம நாங்கள் ஒரு வீடு அழகா இருக்குது. இதை புரியுங்களாமல அதுக்கு முன்னாடி இந்த வில்லேஜ் எச்சா தண்ணி பாருங்க. மந்தா என்ன பரவாடி நான் என்ன வரேன். ஏய், இந்த ஃபியூச்சர் உலகத்தை ஆள போறான்டானா என்ன போய் என்ன மதிக்க பண்ணிக்கிறான். ஓகே, எவ்வளோ இதை லாக் பண்ணிட்டு ஆஹா 2 பிட்டு போட்டு வச்சுருக்கானுங்க. சூப்பர். போட்டு தக்காளி. ஓகே, இதில் வந்து நடுவில் நம்ம பிட்ட போட்டுக்கலாம். அதுக்கு முன்னாடி இவங்க எத்தனை பேர் இந்த வீட்டில் தங்குறானு வந்து இல்லையா? 2 பிட்டு இருக்குது. 2 பேர் வருவானுங்களோ? எனக்கு ஒரு பிட்டு வேணுவேன். எவனா சொன்னாலும் உள்ள அடிச்சு கழுத்தில் கத்தி வச்சு மாட்டி வரல வந்துருப்பான். ஓகே இந்த பக்கம் எந்த பக்கமும் செஸ்ட் மாயும் நம்ம வந்து போட்டு போய் செஸ்ட் வச்சேன். டேய் யாரா நீ? டேய் யாரா நீங்க? டேய், என்ன கொழுப்பு உங்களுக்கு? என் வீட்டில் என்ன கேட்காம தூங்குறிய? டேய் பாருங்க இந்தியா. இவனே என்ன டேய், தான் கஷ்டப்பட்டு ஒரு கல்லா எடுத்து வச்சு வீடை கட்டினா அந்த வீட்டுல நீயோ தூங்கிட்டு இருக்கீங்க. இன்னும் கொழுப்பு உங்களுக்கு. டேய் எந்திரா. டேய் என்னடா? டேய் தூங்குறானுங்களா நம்மள? இன்னும் அண்ணன் ஊச்சே இருக்கானுங்க. டேய் எந்திரிங்களா. ஐயா, இவங்க தூங்குறானுங்க என்ன பண்றாங்கன்னு தெரியலையே. டேய் சனியை மூச்சோன்னு எந்திரா. இதுங்க ஐயா என்ன எந்திரிக்க மாட்டல. ஓகே எந்திரிக்க மாட்டான் போல, தூங்கிட்டானா? ஓகே, இந்த கிராஃப்டிங் டேபிள் அப்போ நம்ம பெட்டர் ரெடி பண்ண வேண்டியதான். நம்ம வந்து ப்ளூ கலர் பெட்டு தானே ரெடி பண்ண சொன்னோம். அதே ரெடி பண்ணுவோம். நம்ம ஒயிட் கலர் ரெடி பண்ணலாம். என்னமா பண்ணுவாங்க இது? ஏன் பெட்டு அப்படி சொல்லி புரிந்து ஓட்டிடுவானுங்க. நம்ம வந்து அடையாளத்துக்காக ஊதா கலரில் மாற்றி வச்சுப்போம். ஓகே, ப்ளூ கலர் பெட்டு வந்துடுச்சு. இப்போ நம்ம ப்ளூ கலர் பெட் எடுத்து இவன்கிட்ட நாகஞ்சி டிசானியா ஊச்சப்போ அங்கே பராடி நீங்கள் எல்லாம் வெள்ளை கலரில் இட்டு போன பெட்டுங்க பார்த்தீங்கன்னா ஊதா கலர் பெட்டு வச்சு ஏன் சாவுடா.
ஓகே தூங்க வேண்டியதான். ஓகே இனிமேல் தூங்கிச்சு. என்ன மண்டையில் இது எடி விளக்காது. நான் இதை போய் நடுவில் வச்சுருக்காங்க. ஓகே ஓகே இப்போ வந்து வெளில போக வேண்டியதான். வெளில போய் வில்லேஜ் எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். இன்னும் ரெஸ்பான்ஸ் செட் பண்ணுவோம். என்னடி என்ன என்னடி ஏன்னா வந்து எப்படி தெரியுது? டேய் டேய் என்ன பண்ணுற? எங்க ஏன் பண்ணாங்க டேய்? ஐயோ வெளில வெளியே டேய் முடிச்சா ஏன்டாடா மூச்சம் ஐயோ அவசரம் டேய் ஈரா சனி முடிச்சானா அப்பா சேட்டா ஓகே ஓகே டேய் எங்கள் அப்பா தான் மண்டா உன்னை காப்பாத்துறேன். இதுக்காகவே நீ வந்து ஓவிடா அது ஓவிடா கிடையாது மலர் ஏன் வீடு ஓகேவா? எங்க பாரு இந்த மாதிரி என் வீட்டுக்கு வாங்கிச்சு நீ எவன்டாது பண்ண சரி ஏய் எவனா ஏன்டாடே முதுகுல குத்துற பண்ணாடா நேரம் வாடா ஐயோ என்ன 2 பண்ணானுங்க டேய் டேய் ஒருத்தராமங்க ஐயோ ஐயோ அடியில் சாப்பிடும் என்ன அடிச்சுங்களா சூப்பர் எப்படியோ நான் ஒருத்தன் கூர்க்க வந்து ஐயோ அவங்க பேசாடுறதானே அனுப்பிச்சிட்டு இருந்தானே நான் இப்போ ஏன் ஊருக்க வந்தேன். சரி சரி இருங்க அவங்க முதல்ல செத்ததுக்கு அப்புறம் நம்ம ரூட் தவிர இருக்கணுமே. எந்த அடிச்சுதான் இருக்கணும் ஒருத்தன் சேர்த்தான் இருங்க இந்த ரூட் அப்புறம் எப்படி இருக்கணுமே. ஐயோ பார்த்தா நான் மண்ட முடியாது வைப்பானே வேற இருங்க அப்படியே வீடு சுற்றி போய் பின்னாடி அவனுக்கு தெரியாமல் சொல்லியான்லாம் எங்க அங்கே தான் இருக்கனா எங்கடா போனேன் எங்கே போனான் அவன் இங்கே போயிட்டானே எங்கம்மா டேய் எங்கடா போனேன் தீ நிற்கிறாங்க ஓரா ஈரா டேய் உன்னை மாக்கி பின்னாடி சுற்றி வந்து எக்கு குளிச்சு மண்டையில் அடிச்சுட்டு பெருத மரங்கள் விட்டேன். அப்படிலாம் கிடையாது. இவனை அடிக்கிற அளவுல நம்ம ஒன்றும் தெம்பு கிடையாது. கையில் ஒன்றும் கிடையாம வெறும் கையில் போய் வந்துட்ட முன்னாடி நான் மண்டை முண்டைய வச்சு அனுப்பிச்சுட்டுருவான். இது எனக்கு அப்படியே சுற்றி போய் அப்புறம் என்னடா பாரு டேய் நல்லா கட்டிட்டீங்க பா ஐயோ பாவிடா நல்லா பண்ணிடா அப்பா சிஸ்டம்ஸு நான் ஆசைத்திருப்பேன் அந்த சனியை முடிச்சவன் டேய் போய் தொலைடா முடிக்கிறா அவன் இன்னொரு வார்த்தை ஓகே இந்தாங்க நிற்கிறான் இருக்கிறேன். இவனை அப்படியே வீடை சுற்றி வந்து விட்டுருக்கான். இவன் கண்ணில் மாட்டாமல் அப்படியே ரூட் எடுக்கணும். அப்படி இப்படியே லைக் பண்ண பார்த்தீங்க மறக்காம லைக் போட்டு பாருங்க. ஐயோ எங்கே தாங்க நிற்கிறான் ஐயோ நான் என்ன போட்டுருது எங்கடா போனேன் எங்கே நிற்கிறான் இங்கேயோ பார்த்தானே டே மண்டைக்கு ஏறுறா ஐயோ இன்னும் அடிக்கிறாங்க செஸ்ஸு மண்டிக்குமா இங்கே பார்த்துக்கா மண்டை நீ கொஞ்சம் விட்டுருந்தா டேய் அவ்வளோ பாவியா டேய் ஈவியார் கல்யாணம் ஈவியர் ஏனுங்க இவனுங்க அப்படி எந்த பக்கம் போய் எப்படி அடிக்க போறேன்னு தெரியலையே. என் ரூட் எனக்கு வேணுங்க எந்த இருங்க 1-2 ரூட்னா அதுவும் போச்சுன்னா அப்புறம் ஒன்றும் கிடையாது என்கிட்ட இருக்கிறேன். இவனை லாங்கில் கம்மியில் உனக்கு இருக்கிறேன் பக்கத்தில் போ. அப்புறம் இப்போ லைக் பண்ணாமல் பார்த்துட்டீங்க மறக்காம லைக் போட்டு பாருங்க. ஏன்னா எல்லாம் லைக் பண்ணாமலே பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னு யூடியூப் காட்டுவி. ஸோ மறக்காம லைக் பண்ணி விட்டு பாருங்க. ஐயோ டேய் இங்கே அயன் ஒன்று திறப்பானே அவ எங்கே போனா சனி முடிச்சவன் ஏண்டா இங்கே இரும்பு ஒன்று இருக்குது எடுத்துமா ஏண்டா நான் வரும்போது நான் அயன் குழம்புல ஏண்டா ஓடிடுவானா ஏண்டா உன் வில்லேஜில் எவ்வளோ பெரிய கலர் நடந்துட்டு இருக்கி நான் கஷ்டப்பட்டு உங்கள் வில்லேஜ் நமக்கு நான் காப்பாற்றிட்டு இருக்கேன். எங்கடா போனேன் நீ எங்கடா போனேன் எங்கே போனான்னு தெரியல. ஓகே ரூட் எடுத்தாச்சு. இது அங்கே ஒரு மீட் மனிதவங்க கிடந்துச்சு. அது நம்ம ரூட்டா இல்லை வேற ஏதாவது டிஃபால்ட்டாக அங்கே விட்டுருதா அங்கே ஏற்றுக்கலாம் ஓடுறா தலை போடுங்க ஓடு. ஓகே வந்தாச்சு கோல் இருக்கு கோல் எடுத்துப்போமா கோல் இதுக்கு மேலே என் கோல் நம்ம வந்து சாப்பாடுக்கு தான் நம்ம கோல் தேவைப்படும். நம்ம தான் வந்து வில்லேஜ் ஓட்டமே இனிமேல் கஷ்டப்பட்டு இருக்கும் அக்ரிகல்ச்சர்லாம் பண்ணி வச்சுருப்போம் இல்லையா அதெல்லாம் நம்ம எடுத்துப்போம் ஓகேவா. இவனே எடுத்துப்போம் இவன் அக்ரிகல்ச்சர் பண்ணுவோம் பார்த்து சும்மா இருக்கும் டேய் நான் வந்து திருடல இங்கே பார்த்தா மாட்டியா அத்தனையும் நம்ம விளாட்டாவனா டேய் என்ன வரமாட்டான் அவன் இவன் மாட்டேன் டே ஐம்பது முடியா இருக்கு நம்ம ட்ரை பண்ணுவோம் ஐயோ வந்தானே வாங்க பார்த்தா முடியா வந்து டேய் என்ன வரமாட்டான் அவன் என்ன வரமாட்டேன் டே 50 மணியா இருக்கு நம்ம வந்தானே ஏன் சும்மா விட்டானே வாய் விட்டானே என்ன இருக்கு ஓடிக்கிறேன் இந்த பெல்ல சுட்டு அவனை கூப்பிடும் டேய் ஐம்பது வர மாட்டேன் வா டேய் பெல் அடிக்காம இன்னும் வரமாட்டேங்கிறான் ஐயோ வரமாட்டா மாதிரியே டேய் அந்த வாரா பாலிப்பாரு சூப்பரா டேய் மண்டையா உன்ன மாதிரி 50 ஊருக்கு 4 பேர் இருந்தா போதுண்டா நாடு உருட்டுறோம். சனியை முடிச்சா நாங்கள் ஒருத்தன் வில்லேஜ் எப்படி குத்தி விடுறான் வந்து காப்பிடுவானா என்னடா அது நான் வரும்போது புரிய வச்சுட்டேன். நீங்கள் இவங்க முதல்ல இருந்து அது ஸ்டார்ட் பண்ணுறானே அதனால வந்து இங்கே நம்ம ஃபுட்டு எதுவும் கிடையாது. நம்ம ஏதாவது கலர் பண்ணும் போல நீயே போய் கலர் பண்ணி நான் என்ன அடிச்சு வட்டி விட்டானே நம்மளை ஐயோ என்ன பண்ணுறது. ஓகே நம்ம என்ன ஃபுட்டுக்கு பண்ணுறோம் வேண்டியனா கிடக்கும். அப்புறம் சொல்கிறேன் என்ன சொல்கிறேன் ஒன்றும் இல்லை. ஓகே நம்ம நெக்ஸ்ட் பார்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இதோட கண்டினியூ பண்ணலாம் நினைக்கிறேன். ஓகே அப்போ நெக்ஸ்ட் பாட்டு பார்க்கணுச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை இப்பயே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் நெக்ஸ்ட் பாட்டு பார்க்க முடியும். நெக்ஸ்ட் பாட்டு நான் என்ன பண்ண போகிறேன் பார்த்தீங்கன்னா வீடியோ கட்ட போகிறேன். ஸோ நான் பார்க்கணுச்சின்னா மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பெல்லைக்கான ஆளில் போட்டு வச்சுட்டு அப்புறம் மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லணும்னா சொல்லிடுங்க. ஓகே பாய்.